இந்த நாள் இனிய நாளாகட்டும். நான் உங்கள் சுபாஷினி தனகோபால் எஸ்எஸ் கிச்சன் மதுரை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி கொள்ளு பயறு வச்சு ஒரு பால் கறி செய்ய போகிறேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு 150 கிராம் கொள்ளு பயிர் எடுத்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரமாவது ஊறணும் உங்களுக்கு. முதல் நாள் நைட்டு நான் ஊற வச்ச கொள்ளு பயிர் இது. சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி எடுத்திருக்கோம். ஜீரகம் 1.5 ஸ்பூன் ஜீரகம், 5 பச்சை மிளகாய், 2 வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஜீரகம் அரை கரண்டி ஜீரகம், கறி மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூனு, 2 பட்டை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழை. இப்போ இந்த பயிரை வந்து குக்கரில் ஒரு 6 விசில் வைக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ வந்து குக்கரில் போட்டுடலாம். தண்ணி வந்து 2 டம்ளர் ஊற்றிக்கிறேன். வேகும்போதே கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு தக்கன உப்பு. அதை மூடி போட்டுடலாம். ஒரு 6 விசில் வரட்டும். இப்போ பயிர் வேகிறதுக்குள்ளே இந்த மசாலா பொருளை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இதில் வந்து தேங்காயை போட்டுக்கணும். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், இந்த 2 வெள்ளைப்பூடு இப்போ போட்டு அரைச்சிடலாம். இப்போ இந்த மசாலா வந்து இந்த மாதிரியாக தான் இருக்கணும். பேஸ்ட்டாக வரணும். நைஸாக இருந்தால் தான் அந்த குழம்பு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தம் அடங்கிடுச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு மசாலையை சேர்த்துடலாம். அந்த வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். தக்காளி, மசாலாவையும் அதில் வந்து சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்துட்டு ஒரு விசில் மட்டும் வச்சுட்டா போதும். குழம்பு ரெடி ஆகிடும். இது தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இதுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் பயிர் வேகையில். அதனால் திரும்ப ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பால் கறி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மிளகாத்தூள் இதெல்லாம் போடுறத காட்டியும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் வரும். இதை வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளித்து போட்டுட்டு ஒரே ஒரு கொதி வச்சு இறக்குனா போதும், ரெடி ஆயிடும். இப்போ தாளித்து போட்டுடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஜீரகம், பட்டை மிளகாய், கருவேப்பிலை, கறி மசாலா தூள், மேலே வந்து கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கணும், மல்லித்தழை. இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. குழம்பு பார்த்திங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது. இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு கொள்ளு பால் கறி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.